இல்லை, எல்லா மாவட்டங்களையும் கூடுதலாக கவனம் பண்ணுறோம். இப்போ இது வரைக்கும் நம்ம பல தேர்தலை எதிர்கொண்டிருந்தாலும் இது ரொம்ப முதன்மையானதாக கருதுகிறோம். அதனால கூடுதலாக கவனம் பண்ணி வேலை செய்கிறோம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் ஒரே மாதிரி தான் எல்லாத்துலேயும் கவனம் பண்ணுறோம். இப்போ நேற்று எங்கள் அப்பா நம்மாழ்வாருக்கு கூட்டம் நடந்ததுனால, அப்போ வந்ததுனால இங்கே இரவே திரும்ப முடியாது. அதனால் இங்கேருந்து மறுபடியும் ஒரு தடவை சந்திச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு இப்போ கூடுதலாக சந்திக்கிறேன். அவ்வளோதான். அதில் எனக்கு தனிப்பட்ட முறையில் கருத்து இல்லை. ஏன்னா அது எங்கள் குடும்பம், நம்ம கட்சி, அதில் போய் நம்ம கருத்து சொல்ல முடியாது. என்ன சொன்னாலும் எங்கள் ஐயாவுக்கு 2 பேருமே என்னுடைய அன்புக்கு மதிப்புரியவங்க. நான் அங்கே தான் இருந்தேன். அதனால அதில் கருத்து இல்லை. ஒன்று மட்டும், இப்போ ஒரு கட்சி அப்படின்னா அதை வழி நடத்தும் போது அது இந்த மாதிரி பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியது வரும். ஒரே இடத்துல எங்கள் ஐயாவும் 2 பேர் இருந்து வந்ததுனால உங்களுக்கு தெரியுது. இப்போ நான் எவ்வளோ அனுபவிச்சுட்டு சில இதெல்லாம் பார்க்குறீங்கல்ல, ஒரு இதை செதுக்கும் போது சின்ன சின்ன இந்த மாதிரியான முரண்கள், கருத்துகள் அது மோத தான் செய்யும். ஒன்றும் பண்ண முடியாது. அது சரியாயிடும். 35 வருஷம் வந்த கட்சி, இது ஒரு சின்ன பிரச்சனை, அது சரியாயிடும். எனக்கு தெரியும். எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு எங்கள் ஐயாவுக்கு தெரியும். நான் ஒரு மகன் போல அவர்கிட்ட இருந்து வளர்ந்தவன். என் மேலே ரொம்ப பேருண்டு. என் நெத்தியில் பாரு ஏதாவது சாதி எழுதியிருக்கா அப்படின்னு கோவத்தில் என்கிட்ட கேட்டதெல்லாம் இருக்கு. இந்த சமூகம் சுரம்பு அவர் பொதுவாக தான் வந்தார். அவர் வரும்போது சரியாக தான் வந்தார். அவரை காலம் கொண்டு இங்கே சுருக்கி வச்சுட்டுது. அப்போ அவர் முதல்ல அவர் சொன்னார், நான் தொழில் மலை கொடுத்தேன். ஒவ்வொன்றா சொல்லி வந்தார் என்னென்ன நடந்ததுன்னு. கடைசியாக வழியே இல்லாமல் தான் அன்பை கொண்டு நம்ம நிறுத்த வேண்டியதாகிடுச்சு அப்படின்னு எனக்கிட்ட சொன்னதை நான் சொல்கிறேன். அப்படியே இப்போ அவரு என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தாரு. நான் எல்லாருக்கும் தான் வாய்ப்பு கொடுத்து பார்த்தேன், அது சரியாக வரல, இப்போ வழி இல்லாமல் கொடுத்தேன்னாரு. அப்போ அதை போய் ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல. நம்ம நிறுத்த வேண்டியதாகிடுச்சு அப்படின்னு எனக்கிட்ட சொன்னதை நான் சொல்கிறேன். அப்படியே இப்போ அவரு என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தாரு. நான் எல்லாருக்கும் தான் வாய்ப்பு கொடுத்து பார்த்தேன், அது சரியாக வரல, இப்போ வழி இல்லாமல் கொடுத்தேன்னாரு. அப்போ அதை போய் ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.